சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலினுடைய திட்டம் வெளிவந்ததாகவும், அவர் சும்மா தான் நடிக்கிறார் என தொடர்ந்து அவர் மீது விமர்சனங்கள் வைக்கப்படுவது உண்மைதான் எனவும் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரும் சொல்லிட்டு வராங்க. இது உண்மையா இல்லையா, வாங்க என்ன நம்ம வீடியோ கூட போய் பார்ப்போம். அதாவது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் திடீரென லேசாக மயக்கம் வந்ததுனால அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கும் ஸ்டாலின் நேற்று அவருக்கு ஆஞ்சியோகிராம் சோதனை செய்யப்பட்டதாம். இதில் இதயத்தில் போகும் இரத்த குழாயில் அடைப்பு இருப்பதெனவும், அதனால தான் இதய துடிப்பு சீராக செயல்படவில்லை எனவும், அதனால் அவருக்கு ஆஞ்சியோகிராம் செஞ்சதாகவும் தொடர்ந்து தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்குது. மேலும் தன்னால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் முழுமையான பங்கீடு கொடுக்க முடியாது எனவும், அதனால் உதயநிதி ஸ்டாலினோட பங்கு தேவைப்படுவது உறுதி எனவும் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார். மேலும் ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தை தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினை வச்சு கவனிச்சிட்டு வராரு. அதன் அறிக்கையை மட்டும் ஸ்டாலின் கேட்டுக்கொள்கிறாராம். தொடர்ந்து அவரோட மனைவி துர்கா ஸ்டாலினும் கோவில்களில் சென்று சிறப்பு வழிபாடுகள் செஞ்சுட்டு வராங்க. சூழல் எப்படி இருக்க, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கின்ற தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு. இதன் மூலமாக அதிமுக 210 தொகுதிகளில் வெற்றியடையும் என தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. அதிமுக மட்டும் ஜெயிச்சா கண்டிப்பாக மக்களுக்கு என்ன செய்வேன், எதெல்லாம் செய்ய மாட்டேன், திமுகவில் என்னென்ன தவறுகள் நடந்ததோ அதெல்லாம் திருத்திக் கொள்வேன் என சொல்லியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பூர்ண நலம் பெற்று வர வேண்டும் என அவர் பிரார்த்தனை செய்வதாக சொல்லியிருக்காரு. ஆனால் இதுவே அனுதாப ஓட்டாக மாறிடக்கூடாது. ஸ்டாலின் அவர்கள் அனுதாப ஓட்டு பெறுவதற்காக இந்த மாதிரி ஒரு நாடகத்தை நடத்துகிறாரா என்று அனைத்து கட்சி சார்பிலிருந்து கேள்வி கேட்கப்படுது. மேலும் நம்ப தகுந்த வட்டாரங்களிலிருந்து ஸ்டாலினுக்கு எதுவும் கிடையாது, மயக்கமும் வரல, எதுவும் வரல, அவர் சும்மா தான் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டு இருக்காரு. இதன் மூலம் அவர் படுத்துக்கொண்டே வெற்றி அடைவேன் என ஒரு தலைவர் சொல்வதை போல அவர் செயல்பட பார்க்கிறார் என எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு வராரு. மேலும் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சாலும் இந்த தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவராக கூட அவருடைய அந்தஸ்து இருக்காது. மேலும் 200 தொகுதியெல்லாம் கிடையாது, 30 தொகுதிகள் கூட ஜெயிக்க மாட்டார். அவரை பற்றி மக்கள் நல்லா புரிஞ்சு வச்சுட்டாங்க. கண்டிப்பாக வெற்றி அதிமுகவு தான் என எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு வராரு. ஆனாலும் ஸ்டாலின் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தபடியே தொடர்ந்து ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தை செயல்படுத்திட்டு வராரு. நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.